பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று கூடுகிறது. அமருங்கள் அமருங்கள். அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேர்த்து வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஐதரளிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. ஐய பைத்தியங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கார்ப்பரேட் அரசியலுங்க, முழுக்க கார்ப்பரேட். கீழே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரேஷன் கடையில போயிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் அவரே அரிசி எடுத்து கொட்டினாரு. போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் அள்ளிப்படு அள்ளிப்படு அள்ளிப்படு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போற. நீ போடு 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 போடு. அள்ளித்தான் போட. என்ன வழங்காத ஐயா, அன்னத்தை அளக்காதையா, அல்சர் வரும். சார் ஒரு துளி அரிசி சிந்தல சார். இன்னும் கியூட் தெரியும்ல. விட அவரை பார்த்ததான் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றது. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். பக்கத்துல பார்த்தா இது நீங்க போட்டுருவீங்களா? ஐயோ போட்டுருவீங்களா? ஐயோ அவ்வளோ அழகா. எனக்கு சின்ன பிள்ளைல தான் அவரை பிடிக்கும். அவ்வளோ வீட்டுக்காருங்க ஒண்ணு. என் வீட்டுக்காருங்க அவரு. விஜய் தான் எங்க வீட்டுக்காரு மாரி. விஜய் தான் எங்க வீட்டுக்காரு மாரி. இது அது இல்ல. தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே. வீட்டுக்காரி அவ்வளவுதான். வீட்டுக்காரன் தியாகி, என்ன முடிஞ்ச முடியாது. அவன் வீட்டுக்காரன் தியாகி, அவ்வளவுதான் முடிஞ்ச முடியும். அவரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா? அந்த மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு இல்லையா? இந்த அழக்கூடாது. அழாதடா. நீ அழுத நானும் அழுதுருவன்ல. புரியுது. ஒரே அடியா நிப்பாட்டு முடியாட்டியும் ஒரு 2 பேரை குறைச்சிக்கலாம்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்சவாண்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போடும். ஐயோ, அந்த பாவம் எனக்கு வேணாங்க. இந்த நார்த் சைடு போனோம், ஜல்னான்னு ஒரு ஊர். அந்த ஸ்டேஷன்ல எங்க பேட்ச்மேட் ஒருத்தர் ஓடி வரான். 60-70 பேர் கையில உருட்டு கட்டையோட. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறான் சார். சீரியஸான இஷ்யூ. டமால் டிமில் சத்தம் அடிக்கிறானுங்க காலேஜ் பசங்க. எங்க பசங்க டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. மேல பர்த்ல ஃப்ரெண்டா சொன்னேன், என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பர்த்லயும் கை வச்சுட்டு. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அங்க இருந்து ஒரு கிக்கு கொடுத்தனே, அவ்வளவுதான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஃபைட் தான் அங்க. அவங்க ஒரு 6-7 பேர், நாங்க 2 பேர். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? என்ன சார் சினிமா பாக்குறவங்க? சினிமா தான்மா நீ. ஒரே என்னாச்சு? தோழி முடிஞ்சாயா பெருசு? 50-60 பேர் உருட்டு கட்டியோட துரத்திட்டு வராங்களாம். டமால் டெமில் சத்தமா. இவரு விஜய் வந்து அப்பர் பர்த்ல இருந்து 2 பர்த்ல கையை வச்சு நெஞ்சில ஒரே மிதி. இப்போ அவருக்கு 17 வயசா. 17 வயசுல விஜய் எப்படி இருப்பாரு தெரியுமா? இவர்தான் 50-60 பேர் உருட்டு கட்டியோட ஏத்து நடிப்பாராம். என்னடா சொல்றது இவங்கெல்லாம்? ஏதாவது பேசுனா கேச வேற போட்டு தொலைகிறாங்க. டே, அரசு பதவி ஏதாவது வேணா கேட்டு வாங்கிக்கோயா. படுத்தாத சின்ன பகுதியை நிறுத்துக்கடா. யாராவது ஸ்டாப் பண்ணாத சின்ன பகுதியை. தத்துவம் இல்லாத தலைவர் இல்ல, எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்கும். நான் என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது. பிடிக்காது.
இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அண்ணன் தான் முதலமைச்சர். அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கோம். போய்ட்டு போய் புறா. சார் அடிக்கிறது அடிக்கிறீங்க, இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகும் அண்ணன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அண்ணன் தான் முதலமைச்சர். அன்றே சொன்னார் லயலாமணி என்று பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மயிரும் தேவையில்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். என்ன சொன்ன என்னைய மிரட்டி கேட்கிறேன். சக்கமா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். 10 வருஷத்துக்கு பிறகு நீதான் பிரதமரா? ஐயோ காட் பிராம்ஸ், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. ஏதோ கும்பல்ல ஒரு நாய் வருங்கால பிரதமர் வாழ்றேன்னு சொல்லுச்சு. ஆனா குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. ஆள் பதுங்கிட்டான். அவனை எப்படி நான் கண்டுபிடிச்சறேங்க? ஜாக்கிரதை, வீடு இருக்காது, கழுத்து போயிடும். என்னது கழுத்து போயிருமா? வெச்சறீங்கண்ணா. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. கருணை இருந்தால் வல்லலாகலாம். தெப்பக்குளத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா? கடமை இருந்தால் வீரனாகலாம். அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. 4வது கமெண்ட் வரவும் நாம வந்து எடுத்தோட யங்ஸ்டரா வேற இருக்கோம். யூத்தாமா போட்டுக்கிறியா? எடுத்தோடனே நம்ம வந்து நான் எங்க கமிஷனருக்குலாம் நான் 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன். சூர்யா அவனால எனக்கு பெரிய தொல்லையா. சார் இந்த இடத்துல லைட் எரியல, என் ஏரியாவுல விளக்கெரியல, மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அவரை போய் நான் அங்க வேலை பார்க்க வைப்பேன். எதுக்கு சிரிச்சு நீ பல்ல புடிங்க வெளியே? சோ இந்த மாற்றங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது. நாங்க எல்லாம் சிஎம் விஜயாவோட தம்பிடா. தம்பி, நாங்க எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பிடா. சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணனா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனனா? ஓ அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. நம்ம டவுன் சவுத்துல ஒரு ஊர்ல உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல? கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அடங்கப்பா அடங்கப்பா. இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. உதயநிதி, தயாநிதி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். இந்த பொழப்புக்கு பொது காக்க செலவை விதவிதமா அள்ளி திங்கலாம்ல. சேலம் மாநகராட்சிக்கு இனிமேல் தண்ணீரை மாநகராட்சி வழங்காது, சூயஸ் நிறுவனம் வழங்கும் சொல்லி அரசாங்கம் இருக்காரு. அது வந்து மக்களுக்கு எப்படி குடிநீர் கொடுக்கணுங்கிற எந்த திட்டம்ல அதிகாரி என்ன சொல்றானோ அப்படியே கையெழுத்து போட்டு அதை செய்யறது. இங்க ஒண்ணு போடுங்க, எத்தனை இங்க ஒண்ணு. நாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டுருக்கு. அவ்வளவுதான். இங்க கடல் நீரை குடிநீராக்குறதுக்கு ஆய்வு பண்றாப்ல, அந்த பக்கம் பார்த்தா குடிநீரை தனியாருக்கு தாரை வார்க்கிறாப்ல. பாஸ், அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். குடிநீரை தனியாருக்கு தாரை வார்க்கிறாப்ல. எல்லா நிறுவனங்களுக்கும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டா அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப சூயஸ் நிறுவனத்துக்கு மட்டும் பார்ட்டி ஃபண்ட் வரவே இல்லையா? அதனடா பணத்தை பொட்டியில கொண்டு வந்திருக்க. அப்புறம் என்ன 10 லட்சத்தை பையிலே கொண்டு வருவாங்க? 10 லட்சமா? சேலம் மாநகராட்சிக்குள்ள இனிமேல் யாரும் போர் போட முடியாது. போர் போடணும்னா சூயஸ்ட போய் அனுமதி வாங்கணும். கிணறு வெட்ட முடியாது, அவன் போய் அனுமதி வாங்கணும். என்னையா சொல்ற நீ? இப்படித்தான் பொலிவியால எல்லா ஊர்லயும் இப்படித்தான் சூயஸுக்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே தமிழக முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். முதல்வர் கரூருக்கு சென்றால் திமுகவிற்கு எதுக்கு இவ்வளவு பயம் வருது?
கரூருக்கு போறது ஒரு முதல்வருக்கு அந்த மாநிலத்தில் உள்ள எங்க போறதுக்கும் 100% உரிமை உண்டு. போடா போ குந்தகல்ல குனிய வச்சு குத்துவாங்க. ஸோ அது ஏன் இவங்க வந்து முதல்ல பயந்துகிட்டு முதல்லயே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்யறாங்க? இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய அதனுடைய 25 பக்க தீர்ப்புகளும் என்னிடம் இருக்கிறது. எங்க முதல்ல விஜய் கரூருக்கு போக கூடாது என்று இந்த பெட்டிஷன்ல ஒரு வரி திமுக கேட்டதை இங்க இருக்கிற அவையில இருக்கிற யாராவது ஒருத்தர் எடுத்து காட்டணும். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே இன்னும் வருது. அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போக கூடாதுன்னு சொல்றதுல எந்த இது இல்லை. இதுதான் இந்த 16 பக்க பெட்டிஷன். இந்த 16 பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் முதலமைச்சர் கரூர் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றோ, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசினுடைய நலத்திட்டங்கள் போய் சேரக்கூடாது என்றோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா அப்ப அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கலாம். அப்படியானது இதுல கம்ப்ளீட்டா இல்ல. டிஎம்கேவோட பிரேயர் வந்து அந்த பெட்டிஷன்ல அவர் அங்க கரூருக்கு போகக்கூடாது அப்படின்றதே கிடையாது. படிச்சவனுக்கு இங்க வேலை கிடையாது, நடிச்சவனுக்கு இங்க அரசாங்கமே கையில இருக்குது. யார பார்த்து என்ன வார்த்தைடா பேசுற? இந்த நடிச்சவனை பார்க்க வந்தவங்களுக்கு இப்ப படிச்சவனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலை தூக்கி கொடுக்க போறாங்களாமா. 30ல இருந்து 32 வேலையை வந்து என்னமோ இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகியா இல்லைன்னா மொழிப்போர் தியாகிகளான்னு தெரியும். வந்துட்டு இனி பெனிஃபிட்ஸ் வரைக்கும் பென்ஷன் வரைக்கும் எல்லாமே கொடுக்க வேண்டியது வரும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. 30 வேலைக்கு வந்துட்டு ஒரு 20,000 பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. அவெல்லாம் முட்டா பைய. உங்களுக்கு ஓட்டு போட்டதில் எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவன் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். குரூப் 1 எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணது வெறும் 26 இடம். போன தடவை 90 இடம் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணதுக்கு அவ்வளோ திட்டினானுங்க. 26 இடம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் ஊரை சுற்றிட்டு திரியிறானுங்க வீடியோ போட்டுட்டு. இனி ஹையில் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. Now you are a shameless fellow. முறை பயணமா சிஎம் வந்துட்டு போறதை யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி எந்த பெட்டிஷன்ல எந்த ஒரு வார்த்தையிலையுமே திமுக கேட்டதாவும் இல்ல. ஆனா அந்த பார்லிமெண்ட் டிவியை வச்சு அதுக்கும் ஒரு அவதூறு போட்டுட்டு திரியிறானுங்க. மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல? அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா